ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆடு குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அண்ணன் ரொம்ப டைம் எடுத்து ஒரு பேராகிராஃப் மாரி டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆட்டுப்பண்ணை வைக்க தேவையானது பொறுமை, பணிவு, உழைப்பு, பணம், நிலம். ஒருவரால் 100 ஆடுகளுக்கு மேல் பராமரிக்க முடியாது. அதற்கு மேல் வளர்க்க வேண்டுமென்றால் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படும். இவ்வளவும் இருந்தால் மட்டுமே ஆட்டுப்பண்ணை வையுங்கள். நிறைய பேர் ஆசைப்பட்டு பெரிய முதலீடு செய்து நஷ்டமாகிவிட்டார்கள். ஆடு வளர்ப்பை பற்றி 100க்கும் அதிகமான வீடியோ பார்த்து அதை ஆராய்ச்சி செய்து கிடைத்த உண்மை. பீட்டா சிட்ரோஸ்ட்ரல் எனக்கு ஒன்றும் புரியல. அது ஆடு, மாடு, கோழி மனிதர்களுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கியாகும். அது இப்போ ஆடு, மாடு, கோழிலாம் மனிதர்களுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு, அரிசி தவிடு, கோதுமை தவிடுகளிலிருந்து கிடைக்கும். சொந்த நிலத்தில் விளைவித்து அதிலிருந்து கிடைக்கும் பை ப்ராடக்டுகளை வைத்து சோளத்தட்டை, கடலை கொடி வைத்தும் ஆடு, மாடு, கோழி வளர்த்தால் மட்டுமே லாபம் கிடைக்கும். கடையில் வாங்கி டிரான்ஸ்போர்ட் செலவு செய்தால் 75% லாபம் போய்விடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணன் சொல்கிறது 100% அது உண்மைதாங்க. நான் ஆட்டு பண்ணை மூலமாக பண்ணை மாதிரி, அதாவது நம்ம எல்லாமே கடையில் போய் காசு போட்டு வாங்கி ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இதில் யாருமே இறங்காதீங்க. முதலீடு ஒரு 50 ஆடு பிடிக்க போகிறேன், ஒரு 100 ஆடு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு ஆட்டு மேலே திணிக்காதீங்க. ரொம்ப அதெல்லாம் உங்களை கொண்டு போய் நஷ்டத்தில் முடிஞ்சிடும். நான் பெரிய பெரிய கொட்டாயெல்லாம் போட்டு ஷெட்டெல்லாம் போட்டு பரணையெல்லாம் அமைச்சி நான் ஆடு மேய்க்க போகிறேன், ஆட்டு பண்ணை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இறங்குனீங்கனாலும் அது உங்களை ரொம்ப கவுத்து விட்டுரும். இதில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். பணிவு ரொம்ப அவசியம். கண்டிப்பாக அந்த அண்ணன் சொல்கிறதுலாம் 100% உண்மை. அது நான் அதை பார்த்துட்டு நான் நிஜமாலுமே அந்த அண்ணனுக்கு நான் ரிப்ளை கமெண்ட் அனுப்பினேன். நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு நான் ரிப்ளை அனுப்பினேன். அதாவதுங்க, ஒரு 2 ஆடு, அதிகபட்சம் ஒரு 5 ஆடு பிடிச்சிக்கிங்க. அதுலேருந்து உற்பத்தி பண்ணுங்கள். உற்பத்தி பண்ணி நீங்கள் ஒரு 100 ஆடோ 200 ஆடோ அது உங்களோடது. அது பொறுமையாக அது உற்பத்தி ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் அதை வளர்த்து கொண்டு வரணும். அது வரைக்கும் நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து லாபம் எடுக்கலாம். இது என்னென்னா, நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம எதுவுமே கடையில் வாங்கி அவங்களுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல. குறைஞ்சபட்ச இட வசதி, அட்லீஸ்ட் ஒரு 100 ஆடு வளர்க்குறீங்கன்னா ஒரு ஏக்கராச்சும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே கடையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே சமாளிக்க முடியாது. நம்ம ஒரு ஏக்கர் இருக்குது நம்மளுக்கு நிலம், அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆனால் ஆட்டுக்கு எதுவுமே நம்ம ஒரு அடர் தீவனமோ பசுந்தீவனமோ எதுவுமே நம்ம வளர்த்து கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சலில் தான் வளர்த்துட்ருக்கோம். எதுவுமே கம்பு, சோளம், எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல. ஒரு நாளைக்கு 2 தடவை மேய்ச்சலில் விடுவோம். அது மட்டும்தான். மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பூச்சி மருந்து கொடுப்போம். அவ்வளோதான். நம்ம ஆட்டுக்கு நம்ம இவ்வளோ தான் செய்கிறோம். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம காட்டில் சோளம் விளையுது பார்த்திங்களா, அதில் ஒரு 2 மூட்டை எடுத்து வச்சுக்குவோம். அது இருக்கிற முடிய கொஞ்சம் நம்ம ஆட்டுக்கு தினமும் சாயந்தரம் போட்டுருவோம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல. நம்ம குறைஞ்ச செலவில் ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு 2 ஆடு வச்சுக்கிட்டு அதுலேருந்து உற்பத்தி பண்ணது தான் இத்தனையுமே. அண்ணா, உங்களோட தகவலுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன இந்த தகவல் மூலயமா நிறைய பேர் பார்த்து டக்குன்னு யாரும் இறங்க மாட்டாங்க. அதாவது செய்யலாம். ரொம்ப அதிக அமௌண்ட்டை கொடுத்து
யாரும் வந்து இறங்காதீங்க. நானும் அதான் சொல்கிறேன். நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்த அண்ணனும் அதான் சொன்னாங்க. இது வந்து 100க்கு 100 உண்மைங்க. ஆட்டு பண்ணை வைக்கிறேன், கோழி பண்ணை வைக்கிறேன்னு அதிக முதலீடு போட்டு யாரும் இறங்காதீங்க. அனுபவத்தின் மூலமாக ஒரு 4 ஆடு ஒரு 5 ஆடு பிடிச்சிக்கிங்க. அது மூலயமா உற்பத்தி பண்ணுங்கள். அதுலேருந்து அனுபவத்தை கற்றுக்குங்க. அதுங்களுக்கெல்லாம் நோய் வரும். எந்த மாதிரி நோய் வருது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆடுகள் வச்சு அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அதிக ஆடுகளை உற்பத்தி செஞ்சுக்கலாம். நம்ம கம்மியிலேருந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். இது வந்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நம்ம அவ்வளோ பெரிய ஆட்டு பண்ணையாளர்லாம் கிடையாதுங்க. நம்மளே செருக இப்போ தாங்க ஆடுகள்லாம் பெருத்து கிட்டத்தட்ட ஒரு 40 உருப்படி வச்சுருக்கோம் நம்ம. இனிமேட்டு தான் நம்ம பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது வந்து உற்பத்தி பண்ணியாச்சு. இவங்கள இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க போடுற குட்டிகளை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் நாங்கள் லாபங்கிறது ஒன்றும் எடுக்கலை. இனிமேட்டு தான் பார்க்கணும். ஓகேங்க. நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் பாருங்கள் நம்ம சேனலை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போடுவேன். ஆடுகளுக்கு என்னென்ன நோய் வருது, அதுக்கு நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் போடுவேன். சப்போஸ் எனக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நான் வந்து சேனல் மூலயமாவே நான் வந்து கேட்டுக்கிறேன். அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க, சொல்லுங்கள். ஓகேங்க. ரொம்ப நன்றி. அண்ணனோட தகவலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.